செய்தியாளர். இன்றைக்கி ஒரு கனரா பேங்க்கோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கேன். முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஆதிதிராவிட பிரிவை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கின்றது. பாடநூல்களை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு கூட நம்ம எல்ஓபி கூட அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சியிலே பார்த்திங்கன்னா 2013 2014 ஆண்டுலேயும் சரி, அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் விலையேற்றம் என்று வரும்போது எல்லாமே மூலப்பொருள்லேருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட 350 மடங்கு 400 மடங்கு ஏற்றினார்கள். பிறகு 2018 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அப்போ 476 மடங்கு 466 மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள். இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 2018க்கு அப்புறமேட்டு அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா இது ஒன்றும் லாப நஷ்டம் பார்த்து பண்ணுறக்கூடியது கிடையாது. இதில் எதையுமே பார்க்காமல் மாணவ செல்வங்கள், உங்களுக்கு தெரியும், அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் நம்ம விலை இல்லாமல் தானே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நாம். ஆனால் இன்றைக்கு அதோட விலையேற்றம் என்று வரும்பொழுது அச்சு என்று வரும்போது ஏறத்தாழ 21% இன்றைக்கி விலையேற்றம் நடந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மூலப்பொருள், நீங்கள் பேப்பர் காகிதம் என்று வரும்பொழுது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ 63% இன்றைக்கி உயர்ந்திருக்கின்றது. இந்த அட்டை போடுறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு புக்ஸ்க்கும் ஒரு அட்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அது 33% இன்றைக்கி விலை உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ அவங்க கடந்த ஆண்டு காலத்தில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றிட்டு இருந்தாங்க. இதை ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அன்றைக்கு காலகட்டத்திலையும் அதே போன்று விலையேற்றம் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் இருக்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் லாப நஷ்டம் பார்க்காமல் ஏற்கப்பட்டு தான் அது இன்றைக்கி நடைமுறை செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். இது அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கும் இந்த ஏற்றம் இருந்திருக்கே தவிர இதனால் ஏழை எளிய மக்களுக்கான எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை. குறிப்பாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற விலை இல்லாமல் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டுமா, போட்டித் தேர்வு என்று வரும்போது தான் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நூலகங்களை நாங்கள் திறந்து அந்த பல்வேறு நூலகங்களுக்கும் நாங்கள் இலவசமாகவே புத்தகம் கொடுத்தோம். ஸோ ரெஃபரன்ஸுக்கும் ஒன்றும் அவங்களுக்கு அது காசில் அவங்க செலவு பண்ண போகிறதில்லை. இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களில் மாணவ செல்வங்கள் பயனடைந்து தான் இருக்கு.